என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? இந்த வீட்ல அநியாயத்துக்கு மேல அநியாயம் நடந்துட்டு இருக்குடி. என்னம்மா சொல்ற? காயத்ரி, அவளுங்க 2 பேரும் ருத்ரா கிட்ட என்னமா நடிக்கிறாளுங்கன்னு தெரியுமா? யாரம்மா சொல்ற? வேற யாரு? உன் மாமியார் இந்துவும் அந்த அனிதாவும் தான். ஏன் மறுபடியும் புதுசா ஏதாவது ட்ரை பண்றாங்களா? ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பிளான் போட்டு நடிச்சுக்கிட்டே இருக்காளுங்கடி இவளுங்க. மா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர முழுசா எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏய், ருத்ராமா அனிதா கிட்ட உன்னோட ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லு, அம்மா நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அனிதா என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்னம்மா சொன்னா? சிவாக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கணும், அதான் என்னோட கடைசி ஆசை. தயவு செஞ்சு அதுக்கு நோ மட்டும் சொல்லிடாதீங்கன்னு பெரிய தியாகி மாரி கேக்குறா. அதுக்கு ருத்ராமாவும் சரிம்மா நான் உன் ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல காயத்ரி. இதுல புரியறதுக்கு என்னமா இருக்கு? அவங்க என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்துல சக்தி அக்காவை சிவா மாமா கூட சேர்த்து வைக்க போறாங்க. அது நமக்கு சந்தோஷம் தானே? ஏய், நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க காயத்ரி. தனக்கு பிடிக்காத சக்திய அனிதா இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வரும்போதே எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ சிவாவையும் சக்தியையும் ஒண்ணு சேர்த்து வைக்க சொல்றானா, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அனிதாவும் இந்துவும் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்களோன்னு தோணுது. உண்மையிலேயே இந்த அனிதா ருத்ரா அம்மாவோட பொண்ணுதானாங்கிற சந்தேகமே எனக்கு வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? ஆமாடி, நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ருத்ராமாக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவங்களுக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாமே அனிதாக்கு தான் போய் சேரும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த அனிதா இப்படி எல்லாம் பண்ணணும்? ஏமா, நம்ம கிட்டதான் ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குல்ல, அதையும் நாம சக்தி அக்கா கிட்ட காட்டக்கூடாது? அதை மட்டும் சக்தி அக்கா கிட்ட காட்டினா அவங்க வாழ்க்கையை காப்பாத்த முடியும்ல. என்ன பேசுற நீ? நாம அந்த வீடியோவை சக்தி கிட்ட காமிச்சா அவ சும்மா இருப்பாளா? நேரா ருத்ரா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவா. அதுக்கப்புறம் ருத்ராமா அனிதா தான் பொண்ணுங்கிறதுனால 2 வார்த்தை திட்டிட்டு சும்மா இருந்துருவாங்க. ஆனா நாம இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு அப்புறம் உன் மாமியார் இருந்து நம்மள சும்மா விட்டுருவாளா? பேயாட்டம் ஆடிட மாட்டா? ஏ காயத்ரி, இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சுதான் உனக்கும் உன் புருஷனுக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு நீ என்னடானா சக்தி கிட்ட போய் வீடியோ கொண்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் நாசமா போச்சு. வசமா சக்தி கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? அக்கா, இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன காயத்ரி, அம்மாவும் நீயும் ஏதோ வீடியோ பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்த உடனே அப்படியே பேச்சு நிப்பாட்டிட்டீங்க. அது வந்து சக்தி, அது என்ன 2 பேரும் அப்படியே திடீர்னு அமைதியாயிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல சக்தி. அது இந்த வயசுல சின்ன குழந்தை மாதிரி போன் எடுத்து வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தா, அதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா சும்மா இருமா. அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, சந்தோஷ் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம வந்திருக்கான். அதை சொல்லதான் வந்தேன். நீ போய் என்னன்னு பாரு. சரிக்கா, நான் வரேன், நீங்க போங்க.